ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Hundai sir. உரைப்பார் கேட்போர் உயர்ந்தோரே என்று ஞான சம்பந்தரும், பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே என்று அப்பரும், பாட்டுவித்தால் பாடுகின்றேன் என்று வள்ளல் பெருமானும், பாட வேண்டும் நான் என்று மணிவாசகரும், பாட்டும் பாடி பரவித்திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் இறைவன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இன்னும் பலரும் பாடியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாடிய பாடல்களின் மகிமைதான் யாது? பாடினேன் ஆடினேன் பரவசமாக அப்படிங்கிறது ஒரு பாவனை. கடவுளிடத்தில் பாடுவதும் ஆடுவதும் ஒரு பாவனை. ஒரு மெய்மறந்த நிலையில், ஒரு பாடி கான்ஷியஸ் இல்லாமல், ஒரு ஈகோ, மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரி இல்லாமல் தாராளமாக பாடுறது ஆடுறதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படிங்கிற வார்த்தையை அருணகிரிநாதர் பயன்படுத்துகிறாரு. கடவுளை வழிபடுவதில் எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஒன்று டோட்டல் சைலண்ட்டு, அப்படியே கண்ண முடியுன்னு உட்காந்துட்டு தியானத்துக்கு போயிடுறது. இது என்ன, சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று அருணகிரிநாதர் சொல்லுகிற பாவனை. எல்லாத்த விட அதுதான் நல்லது. ஆனால் தட்ஸ் நாட் ஈஸி ஃபார் பீப்புள். ஏன்னா கண்ண முன்னு உட்காந்துருந்தா கூட மைண்டு டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு காட்டு வழியில் ஒரு ஆள் போயிட்டு இருந்தான். சாமியார் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட சொன்னான், சாமி எனக்கு ஒரு உபதேசம் கொடுங்க அப்படின்னா. அவர் சொன்னார், மௌனம் அப்படின்னாரு. அவர் சொன்னால், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், நான் எண்ட் ரிசல்ட்டையே கொடுத்துட்டேன். எண்ட் ரிசல்ட் என்ன, மௌனம் தான். டு சைலன்ஸ். எல்லா மர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லா மர என்னை மறந்தோன்னா டோட்டல் பிளாங்க் மைண்டு, ஆச்சான் மகோச்சரம், எண்ணங்கள் அற்ற நிலை. அதுதான் புத்தர் மகாவீரர் போன்றவர்கள்லாம் நிர்வாணம் என்ற பெயரால் குறிப்பிடுறார். உடம்புல துணி இல்லாமல் இருந்தாலே நிர்வாணம்தான். பிரெயினில் எண்ணங்கள் இருந்தாலும் சைலண்ட்டாக இருந்தாலும் நிர்வாணம் தான். அதனால் நிர்வாணம் தான் ஹையஸ்ட்டு. அது முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், இந்த வளவலான்னு ஊர்க்கதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு கடவுளை பற்றி பாடலாம். அதை விட முடிஞ்சால் கடவுள்கிட்ட டான்ஸ் ஆடலாம். இது இன்னொரு வழியாக இருக்குது. அதுவும் இல்லைன்னா பேசாமல் உழவார பணின்னு பேர், கோயிலை பெருக்கிறது, கோயிலில் போய் சாமியோட துணிகளை துவைச்சி கொடுக்கறது, அண்டு பாத்திரங்கள், கோயில் விளக்குகள் இதெல்லாம் வச்சு எண்ணெய் போடுறது. கேரளா கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள், சாமியை சுற்றி ஜக 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 ஜகான்னு விளக்கேற்றிக்கின்னு இருப்பாங்க இல்லையா. கேரளாவில் எவ்வளோ அழகாக அவங்க வைக்கிறாங்க. அப்படியே டெய்லி அதை ஏற்றி தொடச்சி திரி போடுறது. இதெல்லாம் கேரளாவில் கோயிலுக்கு வர்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டாந்து அங்கே சாமி படிக்கட்டில் வச்சுருவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்லேயுமே ஏற்ற மாட்டாங்க. கர்நாடகாவில் கூட அவ்வளோ கிடையாது. அதாவது நல்லா பூஜை பண்ணுற ஸ்டேட்டில் கர்நாடகா கூட வரும். ஆனால் ஒன்லி கேரளா எல்லா கோயில்லையுமே ஒரே மாதிரியான வழிபாடு இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இன்னொன்று இருக்குது, அது வெடி வழிபாடுன்னு பேர். ஓசை ஒலியலாம் நீயே ஆனாயின்னு. எல்லா சத்தமும் தான் கடவுள்ன்றதுனால நீங்கள் சபரிமலையில் இந்த மாதிரி நல்ல புண்ணிய சேத்திரங்களில் போய் பணம் கட்டிட்டீங்கன்னா அவங்க உங்கள் வெடி வழிபாடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு 2 வெடி 4 வெடி, நீ எவ்வளோ பணம் கட்டுறியோ அதெல்லாம் வரும். அது கூட கடவுளை வழிபடுவதற்கான ஒரு, ஏன்னா சப்தம்ன்றது என்ன, ஓசை ஒலி, அதில் வருது. அது இப்படி விதவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இந்த ஊர்க்கதெல்லாம் பேசுகிறதுலேருந்து நாம் ப்ரொடெக்ட் பண்ணி இன்சுலேட் பண்ணிக்கிட்டு டோட்டலாக எந்த வேலைக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோமோ அதை நம்ம ப்ராப்பராக செய்யறதுக்கு பல வழிமுறைகளையும் நம்ம பெரியவங்கள்லாம் வச்சாங்க. இன்னும் சில பேர் அப்பர் சுவாமி மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலில் முள்ளெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் சிமெண்ட்டு தரையாக இருந்துச்சு, எல்லாம் மண் தரை தான். அப்போ அதில் முள்ளுகளிலிருந்து பக்தர்களுடைய கால் குத்துமான்றதுக்காக அவங்க அங்கப்பிரஷ்னம் பண்ணுவாங்க. அவங்க உடம்பு உருட்டி எடுத்து, ஏன்னா முள் குத்துனா அவங்க உடம்புக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் அந்த அங்கப்பிரஷ்னம் பண்ணுறது ஒரு வழியாக கொண்டு வந்துருந்தாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 8 மூலையில் அவங்க விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்னா பெண்களுடைய மார்பு மண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது.
அதனால் அப்படி படாமல் இப்படி குனிஞ்சி மண்டி போட்டு இப்படி கும்பிட்டுட்டு 8 பக்கமும் போகிறவங்கெல்லாம் ஒரு வழியில் இருக்காங்க. ஸோ விதவிதமான வழிபாடெல்லாம் இருக்குது கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு. எத்தனையோ விதமான வழிபாடு இருக்குது. ஒரு பழம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து பக்தர்களுக்கு கொடுக்கறது ஒரு வழி இருக்குது. இன்னும் சில கோயிலில் அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்ததை சாமிக்கிட்ட படைச்சிட்டு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று லைனில் வெளியே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சில பேர் வாங்கிக்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டேன்னு போயிடுவாங்க. ஆனால் நீ கொடுக்குற இல்லையா, அது வரைக்கும் உன்னுடைய ஆட்டிடியூடு கரெக்டு தாங்கிற மாதிரி. கேரளாவில் இந்த யானைங்கள்லாம் இருக்கும் எல்லா கோயில்லையும். அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறது, அதுக்கு கரும்பு வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி அந்த புல் இது மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது ஒரு வழி இருக்குது. ஸோ எவ்வளவோ நீங்கள் யோசனை பண்ணியே வந்தால் தெரியும் என்னெல்லாம் பண்ண முடியும் ஒரு கோயில் சேவைங்கிற மாதிரி. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லையா, நெருப்பு சர்வீஸ், இது நல்ல விஷயம். எந்த இடத்துல இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அது தேவர்கள். நெருப்பு என்ன நென்ற நெடுமால் அழல் உருவானவன் அண்ணாமலையார். நெருப்பு வடிவாக இருக்கிறவர் தான் அண்ணாமலையார். அதனால் நெருப்பு வளர்த்து வச்சுருக்கோம் நம்ம. அந்த துணியில் தேங்காய் போடுறது, ஏன்னா இருக்கிறதுல பியூரஸ்ட்டு தேங்காய் தான். வேறு எல்லாம் கூட கொஞ்சம் பொல்யூட் ஆகிடும். தேங்காய் பொல்யூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, க்ளோஸ்டு. அந்த மாதிரி செய்வாங்க. அண்டு ஷிரடி பாபா கோயிலில், இங்கே மயிலாப்பூர் ஷிரடி பாபா கோயிலில், நம்ம கோயிலில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி துணின்னு ஒன்று இருக்குது. இந்த கோயில்களை பெருக்கிறது மூழ்கிறது. இப்போ நீங்களாம் உட்காந்துக்கிறீங்க, பாடுறாங்க, அது குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அது கூட ஒரு சர்வீஸ் தான். அந்த காலத்தில் கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு பெண் கடவுளையே தன்னுடைய கணவனாக தாலி கட்டிக்கிட்டு கோயிலில் டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவதாசிகள்னு பேர். கடவுளுக்கு மனைவிகள் இல்லை காதலிகள்னு நடத்தும். ஸோ அந்த கோயிலில் டான்ஸ் ஆடுறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, பெருக்கிறவங்க. நான் சொன்ன மாதிரி விதவிதமான சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. நம்ம கோயிலில் நடக்குது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு பரிமாறத்துக்கு வராங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பழம், சாக்லேட்டு, பிரசாதம் கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, பிளேட் வாங்குகிறாங்க. இப்படி எல்லா விதமான சர்வீஸும் இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ இந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய காலனி இருக்குது, இங்கே பெருக்கிறது, புல் வெட்டுறது, எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தானே. எல்லா பில்டிங்கும் யாரோ தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெய்ட் ஸ்டாஃபே கிடையாதுங்க. இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பணி செய்கிறாங்க, அதனால தான் இது சுத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது விளையாட்டா மாதிரி ஒவ்வொரு இடத்த ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது நாங்கள் செய்கிறோங்கிற ஒரு பாவனை இல்லை, அதுக்கான ஒரு பகட்டு அதெல்லாம் இருக்காது. அவங்க வேலையாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு வேலையே கிடையாது. இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க. காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஒரு 1 ஹவருக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் பெருக்கின்னு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கோயில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. மகேந்திரகிரி முருகனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த மாடியில் இருக்கிற பழனியாண்டவனுக்கு மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே. இப்படி எல்லா கோயில்லையும் ஒவ்வொருத்தர் பிரிச்சுக்கிட்டு செய்கிறாங்க பூஜை செய்கிறதெல்லாம். பெருமாள் கோயில் ஒரு குரூப்பு, துர்கா கோயில் ஒரு குரூப்பு, இங்கே இருக்கிற கோயிலெலாம் வந்து ஒரு குரூப்பு. இப்படி எல்லா இடமும் இங்கே யாருக்கும் ஒரு ஜாப் போர்ட்ஃபோலியோன்னு திஸ் இஸ் டு சே தட் யூ ஹவ் டு டூ திஸ் ஒர்க்குன்னு டைப் வச்சு யாருக்கும் போர்ட்ஃபோலியோலாம் கொடுக்கறதில்ல. அவங்கவுங்களாம் ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு அவங்கவுங்க செய்கிறாங்க, இன்வால்வ்டாக செய்கிறாங்க. அதுதான் வாழ்க்கைன்றது சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு பூந்தி கொடு லட்டு கொடுன்னு கேட்குறதில்ல. நமக்கு ஏற்கனவே இந்த மனித பிறவியை கொடுத்து கண்ணு காது வாயு மூக்கு நல்ல உடல் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நல்ல புத்தியும் கும்பிட்றது கொடுத்துருக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்துறது. நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லைன்ற மாதிரி நம்ம செய் நன்றி. கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சதுக்காக செய் நன்றி தான் இதெல்லாம். கடவுளுக்கு நம்ம வேறு என்ன கொடுத்துட முடியும்? அதனால் எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் எல்லா சர்வீஸும் நல்லது தான். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. ஒரு சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், பாட தெரிஞ்சவங்க பாடலாம். மண்ணடி எங்களது அது இல்லை, இன்னொன்று அது ஆடினா ஆடுங்க, பாடினா பாடுங்க, அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பஜன் சாங் மாதிரி. ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்க. மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போரை தொடங்குவதற்கு அமாவாசைதான் உகந்த நாள் என்று சகாதேவன் ஜோதிட ரீதியாக துரியோதனனுக்கு நாள் குறித்து கொடுத்திருந்தாலும் பகவான் கிருஷ்ணர்
அமாவாசைக்கு முந்தைய நாளே தனது தர்ப்பணத்தை தொடங்கினார். பகவான் கிருஷ்ணரின் உயிரியல் தந்தை வாசுதேவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் யாருக்காக தர்ப்பணம் செய்கிறார் என்று குழம்பிய நிலையில் துரியோதனன் அதை விசாரிக்க சொன்னபோது, இந்த தர்ப்பணத்தை துரியோதனனுக்காகத்தான் செய்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் பதில் கூறியிருக்கிறார் என்று ஒரு மகாபாரத குறிப்பு கூறுகிறது. அமாவாசைக்கே புது டெஃபினிஷன் கொடுத்த பகவான் கிருஷ்ணர் இதன் மூலம் உயிரோடு இருப்பவர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது முறையானதுதான் என்று நமக்கு சொல்ல வருகிறாரா? நாம் வாழும் காலத்திலேயே நமக்கு நாமே தர்ப்பணம் செய்து கொள்வது சரிதானா? இது ஒரு புராணத்தில் ஒரு ட்விஸ்டிங்காக சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. ஒரு மனுஷனுக்கு வர்ற வருமானத்தை 5ஆக பிரிக்கணுமா. நம்முடைய இறந்து போன பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தெற்கு திசையில் இருக்காங்க, யம திசையில். அதனால் அவங்களுக்கு பூஜை தென்புலத்தார். அதுக்கு அடுத்து தான் கடவுளுக்கே தெய்வம். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க விருந்து. அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க ஒக்கல். அதுக்கப்புறம் தன் குடும்பத்துக்கும் தனக்கும். இந்த மாதிரி 5ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை. ஆனால் இயன்ற அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த அமாவாசை இல்லை மாலாய அமாவாசை இந்த மாதிரி இல்லை டெய்லி மாதம் செய்யாதவங்க ஏதாவது கோயில்களுக்கு நல்ல ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி ஹரித்வார் ரிஷிகேஷ் இப்போ திரிவேணி சங்கமம் எங்கேயாவது போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு செய்கிறது ஒரு வழி. இது பெரியவங்களுக்கு சேர்த்துக்கான ஒரு வழி. இந்த அமாவாசை கேள்வி, சகாதேவன்கிறானே அவனுக்கு ரொம்ப ஃபால்ஸ் ஈகோ இருந்தது. ஜோசியத்தில் தாம்ப தான் ஜித்துக்கில்லாடி, அதனால் நம்மளை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு துரியோதனன் சகாதேவன்கிட்ட போகிறான். பஞ்சபாண்டவர்களில் 4வது பிரதரம். நீ நல்ல ஜோசியம் சொல்கிறாங்க, என்றைக்கு நாங்கள் களப்பள்ளி கொடுத்து யுத்தத்தை ஆரம்பித்தா இந்த குருஷேத்திர யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு சொல்லுன்னு. அவன் சொல்லிட்டான், அமாவாசனைக்கு பண்ணிங்கன்னா வந்துடும்ன்ட்டு. சொன்னது இல்லாமல் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான், கிருஷ்ணா அவன் என்னை எவ்வளோ மதித்து கேட்டான்னு தெரியுமா, அதனால் நான் அமாவாசனைக்கு களப்பள்ளி கொடுத்து அவனை யுத்தத்தில் கெலிக்க சொல்லிட்டேன்றான். மற்றவங்களாம் தலையில் வச்சுக்கிறாங்க, இதுமாரி சேம் சைடு கோல் போடுவியாடா, நம்ம தோக்கிறதுக்கு நீயே அவங்களுக்கு நாள் குறித்து கொடுப்பியான்ட்டு. கிருஷ்ணர் சொல்கிறார், பரவாயில்ல அவனுடைய அறிவை அவன் காட்டினான், நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னால் போய் உட்காந்துக்கிட்டு இவர் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் பண்ணுறதை பார்த்துட்டு மற்ற ஐயர்கள்லாம் யார் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் இந்த இரண்யா நதி கரையில் உட்காந்து தேவசம் பண்ணாருன்னு தர்ப்பணம் பண்ணணும். இப்போ மேலே சந்திரனும் பார்க்குறாங்க. 2 பேரும், என்ன கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை, உனக்கு தெரியாத சாஸ்திரமா, இன்றைக்கே நீ திவசம் பண்ணுறிய அப்படின்னாங்க. இப்போ கிருஷ்ணன் சிரிச்சினே கேட்டாராம், அமாவாசைன்னா என்ன, சந்திரனும் சூரியனும் ஒன்றா வர்ற நாள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டீங்களா, அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். இது அவருடைய சாத்துரியம். இதை வச்சு லாங் பேக்கு நம்ம சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு எழுதணும். அமாவாசை வரும் முன்பு தர்ப்பணம் செய்த திருடன், அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில், அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில், அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், இங்கே ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியானது சங்கரன் கண்ணொளியில், சிவசங்கரன் கண்ணொளியில். இந்த பாட்டு நம்ம நீலாங்கரையில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம காலையில் டிவி ப்ரோக்ராம் வரும், தேவநிலாவுக்கு ஒரு தேகாரம், அதில் ஓப்பனிங் சாங்கே இதுதான், அமாவாசையும் பௌர்ணமியானதுன்னு சொல்லி. இது என்ன இன்சிடெண்ட்டு, கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாள் முன்னால் போய் உக்காந்துட்டு அதை திவசம் பண்ணோடனே அன்றைக்கே அமாவாசைன்னு சொல்லி சந்திர சூரியர் வந்தாங்க, அவர் ஒரு புது விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லி. இதே மாதிரி திருக்கடையூரில் அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். திருக்கடையூர் அபிராமி கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கண்ண முடியும்னு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மைண்டில் எப்பயும் அம்பாள் தான் தெரியுறா, அதனால் அம்பாள் இருக்கிற இடம் பூரா அப்படியே ஜொலிக்குதா, அவருக்கு அந்த ஜொலிக்கிற காட்சி இருக்குது. அப்போ அந்த நாட்டு ராஜா அங்கே வரான். வந்துட்டுன்னா இந்த ஆள் எனக்கு மரியாதை கொடுக்காது இப்படி பண்ணிருங்கிறான்ட்டு. அவங்க சொன்னாங்க, அவர் இப்படி தாங்க மென்டல் ஆட்டு தான் இருப்பார், பார்க்குறவனுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறாரு. இவர் அன்றைக்கி அமாவாசை,
இந்த ஆள் அம்பாவை பார்த்துன்னு இருக்கிறதுனால பௌர்ணமி அப்படின்ட்டார். ராஜா சொன்னான், இன்றைக்கி பௌர்ணமி வரலன்னா அவன் கழுத்துக்கு உடம்புல இருக்காதுன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு போட்டான். இந்த ஆள் தியானத்திலேருந்து வந்தோடனே சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி ஏன் சொன்னீங்க, இன்றைக்கி அமாவாசைங்க, இன்றைக்கி பௌர்ணமின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு. நானாக சொன்னேன், அந்த நேரத்தில் அம்பாள் என்கிட்ட இருந்து அவள் சொன்னால் அவள் பார்த்துக்கோ அப்படின்னாராம். ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஏன்னா இவன் கழுத்து வெட்ட போகிறாங்க இல்லையா, அமாவாசையில் எங்கேருந்து பௌர்ணமி வரும். அதனால் அம்பாள் பார்த்தாலாம், நம்மளை நம்பி இவன் சொல்லியிருக்கான்னு சொல்லிவிட்டு தன் கழுத்தில் இருக்கிற அந்த காதில் தாடங்கம்னு அதை எடுத்து அப்படி வீசுறனாலாம். பார்த்தா அது சந்திரன் மாதிரி இருந்தது ஆகாசில். எல்லாரும் பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டருடைய கழுத்து தப்பிச்சிச்சுன்றது ஒரு கதை. அதனால் நாள் கோள் இதெல்லாம் உண்மையாக நம்புகிற பக்தர்கள் கிடையாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் இருந்தார், சின்ன பையன். அப்பர் சுவாமி 80 வயசுக்கு மேலே எல்லாம் வயசுள்ளவர். சமணர்கள்னா யார், ஜெயின்ஸ். அவங்க திருஞான சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அவங்க தத்துவத்தை அவங்க தண்ணியில் ஒரு ஓலை எழுதி போடுவாங்க, அது முழுகக்கூடாது. நெருப்பில் போடுவாங்க, அது எரியக்கூடாது. இதுதான் அனல் புனல். அனல்னால் நெருப்பு, புனல்னால் தண்ணி. திருஞான சம்பந்தர் தன் கருத்தை எழுதி பண்ணோம். ரெண்டில் எது முழுகாது எது எரியுது எரியாமல் வருதுன்றது தான் டெஸ்ட்டு. இவர் வர்றேன்ட்டார். அப்போ அப்பர் சுவாமி சொல்கிறார், அப்பா நான் உன் ஜாதகத்தை பார்த்தேன், உன் ஜாதகத்தில் இப்போ கிரகம்லாம் சரியா இல்லை, இந்த நேரத்தில் நீ அவங்கக்கிட்ட வாதத்துக்கு ஒத்துக்கிட்டியே, இப்போ என்ன ஆக போகுது பாரு, நீ போகாதே இன்னைக்கேன்றார். அவர் சொல்கிறார், தாத்தா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என் உடமே புகுந்து அதனால், நல்ல வீணை மாசில் வீணை மாலை மதியம் அதை தடவிக்கிட்டு என் உள்ளத்துக்குள்ளே சிவபெருமான் தான் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய நிலையில், யோகி ஹிருத் பத்ம வாசினே என்று சொல்லக்கூடிய நிலையில் சிவபெருமான் மாசில் வீணை வாசின்ட்டு உட்காந்துருக்காரு. வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், அழகால விஷத்தையே குடித்தவன், அதுதான் இப்படி சுந்தரர் கை வைக்கிறது இந்த திருநீல கண்டம்னு ஆனது. மிக நல்ல வீணை தடவி என் உளமே என் உள்ளத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு. அதனால் ஆசரு நல்ல நல்ல எல்லா கிரகமும் எனக்கு நல்லது தானே பண்ணும், சிவனை மீறியா கிரகங்கள் எல்லாம் ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே போகிறாரு. இது என்ன ஒரு பார்த்தா ஒரு அசட்டு பிடிவாதம் முரட்டு தைரியம் மாதிரி தெரியுது. ஆனால் இவருடைய கருத்தை எழுதி போடுறாரு. தண்ணியில் முழுகலை, நெருப்பில் போடுறாங்க, நெருப்பில் எரியல. அதுக்கப்புறம் அப்பர்கிட்ட சொல்கிற, தாத்தா என்னவோ பயங்காட்டினீங்களே பாருங்கள், நான் சமணர்களெல்லாம் வென்றுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பக்தர்கள்ட்டெலாம் சொல்கிறாரு, நான் ஒரு பாட்டு பாட போகிறேன், இனிமேல் யார் இந்த பாட்டை பாடினாலையும் அவங்களுக்கு நவகிரகங்கள் எந்த ஒரு கெட்டதையும் செய்யாது, சிவன் மேலே ஆணை வச்சு நான் இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே, சண்டே டு சாட்டர்டே ப்ளஸ் ராகுகேது 9 கிரகங்கள். ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, பக்தர்களுக்கு எந்த குறையும் இந்த கிரகங்களெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. அரசாழ்வார் ஆணை நமது, அவங்க உலகத்தில் நல்லா இருப்பாங்க, நான் சிவன் மேலே ஆணை வச்சு சொல்கிறேன் அப்படின்றார். இது நம்முடைய சமய சித்தாந்தத்தில் உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த பாட்டு தான் ஞானசம்பந்தர் பாடினது. இந்த பாட்டு, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மகாபாரதத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சி. அபிமன்யுவை அழிக்கணும்,
அதனால் அன்றைக்கி தெரியும் கிருஷ்ணருக்கு இன்றைக்கி சக்கரவியூகம் அபிமன்யும் எல்லோரும் சேர்ந்து கொல்ல போகிறாங்கன்னு. அதனால் அர்ஜுனனை கூப்பிட்டுக்கிட்டு அவர் தேர் ஓட்டியாச்சு யார் கிருஷ்ணர், அதனால் யுத்த காலத்திலேருந்து ரொம்ப தூரம் போயிடுறாரு. இவங்க சக்கரவியூகம் போடுறாங்க. சக்கரவியூகம்னாக்கா ரவுண்டாக இருப்பாங்க. நீ ஒன்றுத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே போனாலும் திருப்பியும் ஓடிக்குவாங்க. அந்த மாதிரி சினிமா பாருங்கள், வீர அபிமன்யுன்ற சினிமா பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் சக்கரவியூகத்தெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அபிமன்யுவை எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இந்த தேரினுடைய தேர் முறிஞ்சு விழுந்தால் கூட சக்கரத்தை எடுத்துகிட்டு எல்லார்கிட்டையும் சண்டை போடுறான் சுற்றி சுற்றி. அப்போது கர்ணன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையிலிருந்து எல்லோரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிடுறாங்க. அர்ஜுனன் ஒரே சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா அபிமன்யு இறந்து கிடக்குறான். அப்போ இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னா, இந்த மாதிரி சக்கரவியூகம் பண்ணாங்க, ஜெயத்ரதன் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் இருந்தான். சரி, நான் வந்து நாளைக்கு சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே ஜெயத்ரதனை கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இல்லைன்னா நான் நெருப்பில் இந்த உடம்பை விட்டுறேன் அப்படின்னு சபதம் பண்ணிடுறான். பார்க்குறான் துரியோதனை, எப்படியாவது நம்ம நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜெயத்ரதனை காப்பாற்றிட்டாக்கா அர்ஜுனன் செத்துப்பிடுவான் அப்படின்னு ஜெயத்ரதனை உள்ளே வச்சு அவனை சுற்றி லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பலசாலிகள் வீரர்கள் கர்ணன் எல்லாரையும் வச்சுட்டு அவனை உள்ளே வச்சிடறான். ஸோ பார்க்குறாங்க ஜெயத்ரதன் இவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை அர்ஜுனன், இவன் என்ன ஆக போகுது அப்படின்னு டென்ஷனில் இருக்கிறான். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நான் அஸ்தமனம் ஆகணும், அந்த நேரம் பார்த்து தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து ஆகாசத்தை நோக்கி வீசுகிறாரு. அது சூரியனை மறைக்குது. உடனே அஸ்தமனம் ஆயிடுச்சின்னு சொல்லி இன்னும் அர்ஜுனன் சாக போகிறான்ற சந்தோஷத்தில் எல்லாரும் அந்த கட்டினாங்கல்ல கோட்டை மாதிரி அதெல்லாம் விளக்குறாங்க. ஜெயத்ரதன் வெளியே வரான் சந்தோஷமாக. ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லி வச்சுருக்காரு அர்ஜுன்கிட்ட, தலை தெரிஞ்ச உடனே அம்பு விட்டுருங்க. இவன் அம்பு விட்டு ஜெயத்ரதனை கொல்லிட்டான். இது ஒரு காட்சி. எப்படி ஒரு சூரியனையே வந்து மறைக்க முடியறது கிருஷ்ணனுடைய அப்படிங்கிற மாதிரி, அபிராமி மாதிரி, அமாவாசை மாற்றின மாதிரி. இப்படி புராணங்களில் சில இன்சிடென்ட்ஸ் இருக்கும். நலாயனின்னு ஒருத்தி கற்புடைய பெண், அவள் அந்த மாதிரி வரக்கூடாது சூரியன் மறைக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு வந்தாங்கன்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி கதைகள் இருக்குது. அண்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்கன்னா, ஈவன் அகென்ஸ்ட் நேச்சர் அண்ட் பிளானட்ஸ், இஃப் யூ ஹவ் டிவோஷன் யூ கேன் வின் எ கன்ஃபரண்டேஷன், ஒரு ஆர்கியூமெண்ட். அதுக்காக இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் புனையப்பட்டன. இல்லைன்னா நார்மலாக நேச்சர் இஸ் வெரி ஃபியூரியஸ். ஒரு கடல் பொங்கி வருது, ஒரு புயல் அடிக்குது. அமெரிக்கா மாதிரி அட்வான்ஸ் கண்ட்ரிலேயும் அவங்களால ஏதாவது பண்ண முடியுதா? கடல் பொங்கினாலையும் சுனாமி வந்தாலையும் எது வந்தாலையும் ஏரோப்ளேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துதாங்கிற 3 வருஷம் வீட்டுக்குள்ளே. ஸோ இயற்கைக்கு அகென்ஸ்டாக ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, உன் ப்ரேயருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் தான் நீ வந்து தோண்டு போக மாட்டேன். 2வது உலக மகா யுத்தம் முடிந்த நேரத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு அழகான வேர்டை காயின் பண்ணார். என்னென்னா, என் விக்ட்ரி மெக்னானிமிட்டி என் டிஃபீட் டிஃபையன்ஸ்னார். வெற்றியில் பெருந்தன்மையும் தோல்வியில் தோழாமையுங்கிற வார்த்தை பயன்படுத்தினார். இப்போ அந்த மாதிரியான சில அவசர நிலைகளுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக சுச்சுவேஷன்ஸ் வந்தாலையும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக யாரோ சாபம் கொடுக்கறது, அதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்குறது. ஸோ இப்போ ஆஞ்சநேயர் பிறந்த போதே ஆகாசத்துக்கு போயிட்டார், சூரியனை மூழ்க போனார், ஏதோ சிவப்பு பாலுன்னு சொல்லிட்டு. இப்போ தேவரெல்லாம் சேர்ந்து அவரை அடித்து கீழே தட்டுறாங்க. அதனால தான் நல்லா இந்த ஆஞ்சநேயர் மிஞ்சி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான், இயற்கைக்கு அகெனிஸ்டாக போயிடக்கூடாது அப்படின்னு. இவன் பிறந்தது ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதனால் எப்போ ராமருக்கு இவனுடைய ஹெல்ப் தேவையோ அது வரைக்கும் இவன் பவர் எனக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. அப்போது லாஸ்ட்டில் ராமாயணத்தில் அந்த கடலை குதிக்கணும்ல, அப்போ தான் அவருக்கு அவர் பவர் தெரியுது. அப்போ ஜாம்புவான் சொல்கிறான், அப்பா நீ சாதாரண ஆளாக பிறந்தபோது சூரியனை ஆகாசில் போய் தாவி பிடிச்ச ஆள்ப்பா அப்படின்னோடனே இவருக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஞாபகம்லாம் வந்துச்சு. உடனே ட்ராயிங்னு போய் லங்கையில் குச்சிட்டாருன்றது கதை. ஸோ எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸுங்கிறது உலகத்தில் இருக்கும். ஆனால் அது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால மறைப்பாங்க. அதுக்கு திரோனுபாவம்னு பேர். உங்களுக்கு வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் தெரியும், மறைத்தல்னு இருக்குது. அதுதான் இது. மறைத்தல்னால் திரோனுபாவம். உன் பவர் என்ன அப்படின்னு உனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் இந்த உலகத்தில் இம்பேலன்ஸ் ஆகிடும்.
எவ்ரிதிங் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு எ செட் பேட்டர்ன். அதில் மாறுதல்கள் வரக்கூடாதுங்கிறத மறைக்கிறாங்க பல விஷயங்களை. அதனால் அது நல்லது தான். இன்ஃபேக்ட்டு அந்த மறைத்தல் கூட ஒரு அருளல் தான். இல்லைன்னா நீ ஏதாவது ஒம்புல மாட்டிக்குவேன். உங்கள்கிட்ட பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒம்புல மாட்டிக்குவேன். சாதாரண விஷயங்களே எடுத்துக்கோ. ஏன் ஒரு கோவத்தில் நீ இருக்க, அந்த நேரத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தான தப்பாக போகும். ஒரு ஆள் இன்னொரு ஆளை வெட்டுறதுக்கு ஓடி வர்றான். நீ உட்காந்துக்கிற எந்த பக்கம் போனான் அவன்ட்டு. நீ அவன் கோவத்தில் இருக்கான்னு தெரியும், வெட்ட போகிறான்னு தெரியும். அதனால் நாங்கள் தியானத்தில் இருந்தாங்க பார்க்கல, அப்படி பொய் சொல்லணும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமேன். பொய் கூட மெய் தான், அதில் ஏதாவது நல்லது நடக்குதுன்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் ஒரு அரை மணி நேரத்தில் கூலாகிட போகிறான். அப்புறம் அந்த கோவமெல்லாம் அவனை விட்டு போயிடும். இல்லைன்னா அந்த நேரத்தில் வெட்டிடுவான். எவ்வளோ பேர் ஏதோ ஒரு தப்பு தண்டாக்காக பக்கத்து வீட்டுக்காரனை எதிர் வயல்காரனை வெட்டி போடுறான். எதுக்காக வெட்டியிருப்பான்? ஒரு அடி இவன் தண்ணி பாய்ச்சிற நேரத்தில் அவன் ஓவராக வந்திருப்பான்ட்டு. கடைசியில் இவன் ஜெயிலில் சோழகள் தின்னு இருப்பான். அவன் முழு வயலையுமே எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமாப்புனையை சுடும். கோபம் யார்கிட்ட வருதோ அது பேரசைட் மாதிரி சேர்ந்தாரை கொல்லும். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கெடுத்துரும், ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கெடுத்துரும். அதனால் குணமேனும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிதுன்றார். யார் நல்ல குணத்தை அறிஞ்சாங்களோ அவங்க அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிற திறமை அவங்கக்கிட்ட இருக்குமா. இல்லைன்னா கோவம் பதறினால் சிதறிவிடும். கோவத்தில் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க. அதனால் அந்த மூமெண்ட்டுக்கு நீ ஒரு ரைட் மாதிரி தெரிகிற சுச்சுவேஷன், நீ கொஞ்சம் காம் ஆகிட்டு ஆடி அடங்கின பின்னால் பார்த்தா ஐயோ நம்ம முட்டாள்தனமாக ராங் டெசிஷன் எடுக்க இருந்தோன்றது உனக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இட் இஸ் பெட்டர். இன்னும் சொல்லப்போனால் நீ என்ன நினைக்கியோ அது நடக்காமல் இருந்தால் தான் உனக்கு நல்லது. நிறைய பேர் கடவுள்கிட்ட வரம் வாங்கிடுவான், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் மிடாஸ்ன்னு பேர். அவன் கடவுள்கிட்ட கேட்டான், நான் எதை தொட்டாலையும் எல்லாம் தங்கமாயிடணும்னா. கடவுள் கேட்டார், ஏன்டா லூஸு உனக்கு தேவையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி இவன் இஷ்டம்ன்றார். இவன் வீட்டில் சோறை தொட்டால் தங்கமாகி போகுது, தண்ணியை தொட்டால் தங்கமாகி போகுது, பொண்டாட்டி தொட்டால் தங்கமாகி போகிறான். என்ன பண்ணுவோம் இவன் தங்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லையா? அந்த மாதிரி ஏமாந்து போனானு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் சினிமா கூட வந்துச்சு, மீட்டு ஜோ பிளாங்கா இல்லை ப்ரூஸ் த அல்மைட்டி. அதில் ப்ரூஸ்னு ஒருத்தன் கடவுள்கிட்ட புலம்பிக்கினே இருப்பான் எப்போ பாரு. நீ என்ன பண்ணுற, நான் உன்னை கும்பிட்டு எனக்கு நீ ஒன்றுமே பண்ணலன்னு. அப்போது நீக்ரோ மாதிரி ஒருத்தர் ஏணியில் ஆகாசிலேருந்து இறங்கி வருவார். வந்துட்டு நான் தான் கடவுள், 24 மணி நேரத்துக்கு என் கடவுள் வேலையும் உனக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். ஐ எம் ஹேண்டிங் ஓவர் மை டியூட்டி ஆஃப் காட் ஃபார் 24 hours. நீ என்ன வேணால் பண்ணலாம் உலகத்தில், யூ ஆர் காட் நவ். பட் யூ நோ ரைட் டு ப்ளே வித் த எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள். மக்களுடைய உணர்ச்சிகளோடு விளையாடக்கூடாது, மற்றபடி எல்லாம் செஞ்சுக்கணும். இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் போவான். ஒரு 4 ரவுடிங்க எப்போ பாரு இவன் ரோட்டில் நடந்து போகிற போது இவனை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு கோவம் வரும். அந்த 4 பேரை பார்த்துட்டு அவங்க 4 பேரும் ஒருத்தன் குத்திக்குவான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷம் ஆகிடும். இவங்கள பழி வாங்கிட்டு வந்துட்டு இவன் டிவி ஸ்டேஷனில் நியூஸ் ரீடராக இருந்திருப்பான். அங்கே இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. வேறு ஒரு நியூஸ் ரீடரை எல்லோரும் கொண்டாடுவாங்க. அவனை பழி வாங்கணும். அதனால் இவன் போய் ஒரு வார்த்தையில் நின்றுக்குவான். அவன் நியூஸ் ரீடர் இருக்கிறான் இல்லையா, அவன் படிக்கிற போது அப்படின்வான். அவனுக்கு தொண்டை கட்டி போய் அவன் படிக்கவே முடியாது. எல்லோரும் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் பேஜ் வச்சுன்னு படிச்சுன்னே இருப்பான் இல்லையா, அந்த பேஜில் இங்கே இருந்துட்டு அப்படின்வான். அதில் மோடி ஃப்ரான்ஸ் சென்று பேசினார்னு வரும். அடுத்த நிமிஷம் சுனாமியினால் மலேசியாவில் இதுன்னும். இவன் ஊதோ கசாம்புசான் நியூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் இவனை திட்டுவாங்க. ஏன்னா இவன் பெரிய நியூஸ் ரிட்டன் இவ்வளோ நாள் நினச்சிருந்தமேன்ற மாதிரி பார்ப்பான். அப்புறம் ஒன்று டைப் அடிப்பான். இன்னும் 24 நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அத்தனை வில்லிஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு கார்டுன்னு போட்டுருவான். லட்சக்கணக்கில் வரும். அந்த ஊரில் இருந்து எத்தனையோ பேர் கேட்குறாங்க. இவன் பார்ப்பான், இவ்வளோ பேருக்கு எப்படா ஒரே நைட்டில் நம்ம ரிப்ளை பண்ணுறதுன்னு யார் என்ன கேட்டுக்கிறாங்களோ எல்லாம் நடக்கணும்னு டைப் வச்சுருவோம். திடீர்னு பார்த்தா பணக்காரன் ஏழை ஆகிடுவான், பணக்காரன் ஆகிடுவான், நல்லாக்கிறவன் செத்து விடுவான். ஒரே கயாட்டிக் கண்டிஷன் வந்துடும். வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஆனால் இப்படி ஜன்னலை திறந்துட்டு சந்திரன் அங்கே இருக்கான் இல்லையா, ஒய்ஃபை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுன்னு
இப்படின்னு வராது. ஏன்னா எமோஷன்ஸ் கூட விளையாடுத்து பார்க்குறான்ல, அதனால் இவன் லூஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவள் தலையில் அடிச்சுன்னு போயிடுவான். மறுநாள் காத்தால கடவுள் திருப்பியும் நீக்கிறோ இறங்கி வருவார் ஆகாசில். இவன் சொல்லுவான், அவன் பவரும் வேணாம் ஒன்றும் வேணாம், எப்படிக்குதோ அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். இதுதான் இந்த புரூஸ் த அல்மைட்டி கதை. மாதிரி நிறைய சினிமாங்கள்லாம் வெள்ளைக்காரங்க சூப்பராக எடுக்கிறானுங்க. நமக்கு தான் இதெல்லாம் வந்து இன்னும் மறந்துடும். வெள்ளைக்காரங்க நிறைய நல்ல படங்களை எடுக்கிறாங்க, சென்சிபிளாக கூட எடுக்கிறாங்க. அதை காப்பி அடித்து இந்திக்காரன் கூட கொஞ்சம் எடுத்துடுறான். இப்போது பிரகாஷ் ராஜை வச்சு அரை எண் ஏதோ ஒரு சினிமா எடுத்தாங்க. அது வந்து ஹிந்தியில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் வந்துச்சு. இங்கிலீஷில் ஒரு ரூம்குள்ளே இருக்கிற போது எப்படி கடவுள் வர்றாரு பேசுகிறாருங்கிற மாதிரி அதை தான் இவங்க ஹிந்திலையும் தமிழ்லையும் கொண்டு வந்தாங்க. அண்டு நிறைய இருக்குது. அதாவது இந்த கதைன்னு எதை சொல்கிறது, ஒரு ஆள் ஒரு ஆடு மேய்க்கிற பையன். அவனுக்கு அவன் இருக்கிறது எங்கே, ஸ்பெயினில். ரொம்ப நாளாக அவனுக்கு நம்ம ஈஜிப்டு போகணும், அந்த பிரமிட்டில் இருக்கக்கூடிய கோல்டு கில்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், பணக்காரனாகி போகணும்னு தன்கட்டு இருந்த ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஃப்ரம் ஸ்பெயின் ஹி வாண்ட்ஸ் டு கோ டு ஈஜிப்ட். முதல் நாளே அவங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் திருடுங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்போ ஒரு பெரிய ஞானி கூட ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோயேன், அவர் ஒன்றுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வேணும் அவர் தானே, அந்த கடையில் போய் வேலை செய்யணும். இவன் போய் ஏதோ ஒரு கடையில் வேலை செய்வான், அவங்க பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிடுவான். இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பணக்காரனும் அந்த மகான் இருக்கார் இல்லையா, இவன் கூடயே வருவார். இப்படி எவ்வளோ அனுபவங்கள் இருந்தோ எல்லாத்தையும் போயிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் பாலைவன சோலை, அதில் நடுவில் தான் தண்ணி இருக்கும், வயசுவாங்க, மற்ற இடம்லாம் பாலைவனமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இவங்க டென்ட் போடுறாங்க. அங்கே கொள்ளைக்காரங்க வராங்க. கொள்ளைக்காரங்க வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுன்றாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் தானே கொஞ்சம் கொடுத்துட்றோம். இவன் கூடயே வந்துடுற இருக்கு இல்லையா அந்த மகான், அவர்கிட்ட என்ன வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னும். எலிக்சர் ஆஃப் லைஃப்னால் அதை சாப்பிட்டா என்ன சாகவே மாட்டாங்க. ஸோ அது வச்சுருக்கேன். அண்டு எல்லா பேஸ்மெண்ட்லேயும் தங்கமாக மாத்திர இது வச்சுருக்கேன் நான், டச் ஸ்டோன் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அவங்க இவன் லூசுடா அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ இவருக்கு சிரிப்பாக இருக்கும், நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், அதை கூட நம்புறதுக்கு ஆள் இல்லையா இந்த உலகத்தில் அப்படின்னு. அப்போ அவனுடைய அனுபவமெல்லாம் பூர்த்தி ஆகிற போது அந்த மகான் அவங்ககிட்ட சொல்லார், உலகத்தில் எல்லா பவரும் ஒட்டியே தான் இருக்குது, உன்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எப்படி நான் எங்கிட்ட ஆல்கமி இருக்குதுன்னு சொன்னாலையும், டச் ஸ்டோன் இருக்குதுனாலையும், எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்குதுனாலையும் அவங்க நம்பலையோ, அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் நீ நம்பாமல் எங்கே பிரமிட் இருக்குது, எங்கே தாஜ்மஹால் இருக்குதுன்னு அழிஞ்சு என்ன செய்ய போகிற, உங்கள்கிட்டயும் எல்லாம் இருக்குது. யூ ஹேவ் டிவைன் இன்னர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு பேசிக் தீமாக அதை வச்சு சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி. கிரேட்டஸ்ட் மிராக்கல்னு ஒன்று. ஒரு ஆள் சிகாகோவில் இருப்பான். அவன் வீட்டு மாடியிலேருந்து ஒரு நாள் பார்க்குறான், சிகாகோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் ஆகிடும், காரெலாம் கிளப்பவே முடியாது. ஒரு யங் லேடி காரை மூவ் பண்ண பார்க்குறா, முடியல. சுற்றுவத்தையும் யாராவது தள்ளி விடுவாங்களான்னு பார்க்குறா. இவர் இறங்கி போய் அவளை காரில் உட்கார சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே இப்படி தள்ளுறாரு. கொஞ்சம் தூரம் கார் போனோடனே காரை அப்படியே ஆனில் வச்சுட்டு ஓடி வந்து இவரை ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடுவாள். இவரும் ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டார், அவளும் ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டான். அன்னிலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஐம் ஏ ரேக் பிக்கர் அப்படின்னுவார். ரேக் பிக்கர்னால் குப்பை பொறுக்கிறவன்னு அர்த்தம். எல்லோரும் கேட்பாங்க, நீ நல்லா வசதியாகிற, ஒன்று போய் ஏன் குப்பை பொறுக்கிறவன்னு சொல்லிக்கிறார். குப்பைன்றது என்ன, இந்த பழக போனால் கோகோ பாட்டிலும் ஆவின் டெட்ரா பேக்குன்னு வச்சுருக்குதியா. ஒவ்வொரு மனுஷனும் தன் மனசில் எக்கச்சக்கமாக குப்பை வச்சுருக்கிறான். அவ்வளோதான், ஐ எம் டூம்டு, நான் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தன்னை பற்றி ஒரு செல்ஃப் பிட்டி, எலோப்பிங் இன் செல்ஃப் பிட்டி ஆர் கில்ட் கான்ஷியஸ்னஸில் ஏமாந்து போகிறான். அந்த குப்பையை எடுக்கிற வேலையை, அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற வேலையை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு வரும். ஆர் யூ எ மெஸ்ஸேஜ் அப்படின்னுவாங்க, நீ என்ன கடவுளுடைய ஆளா அப்படின்னுவான். இல்லை, உலகத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதே பொட்டென்ஷியல் தான் இருக்குது, இது தெரியாமல் தான் ஜனங்க ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு தன் கதையை சொல்லுவான். இது ஒரு வழி. இந்த மாதிரி வர்றவங்களில் மனுஷன் வந்து போனவங்களும் இருப்பாங்க. ஒரு பெரிய மகான், அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு நாள், நான் இந்த சாமியாரை வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னுவார்.
எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஹவு கம் அப்படின்னாங்க. திஸ் மை விஷ் அப்படின்னா. ஏன்னு நான் போகிறேன் அப்படின்னா. ஹவு கேன் ஜீசஸ் லீவ் த போர்ட்ஃபோலியோ ஆஃப் எ மெஸ்ஸியா அண்ட் பிகம் எ கார்பெண்டர் ஆர் எ குட் ஷெப்பர்ட் அப்படின்வாங்க. அப்போது கூப்பிடுற ஒரு ஆள், பாரு, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மை குட்னஸ். உனக்கு என்னை வச்சு காரியம் ஆகணும். நீ பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், கல்யாணம் கட்டிக்கணும், 4 குட்டின்னு குழந்தைங்கள போடணும். இதுக்காக தான் நீ என்னை தேடுற. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஒருத்தன் வந்து தென் வாட் ஹேப்பன்ஸ் யுவர் பவர் அப்படின்னா. ஓ, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பவர், கம், ஐ வில் கிவ் யூ மை பவர். I will talk to you about this Simhasanam, I will talk to you about this Kodai, I will talk to you about all this singing and temples, but I will never tell you that it is a boring job. வரவனுக்கு நீ மரவாசல் செஞ்சுட்டு அவன் போனால் போதும், ஒன்று ஒரு கும்பிட்டு போனால் உண்டு. இல்லை அதிலையும் வெள்ளு பண்ணுவாங்க, அதெல்லாம் மனுஷங்காலில் விழுறதுன்னுவாங்க. இவனுக்கு நல்லா செய்யணுமா, ஆனால் அவருக்கு ரூல்ஸ் கற்றுக் கொடுப்பான். எப்படி உக்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி ரூல்ஸ் கற்றுக் கொடுப்பான். நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரு நர்ஸு, அவளுக்கு வெரோனிகா வாண்ட்ஸ் டு டைன்னு பேர். இந்த புக்குக்கு பேர் வெரோனிகா வாண்ட்ஸ் டு டை. அவளுக்கு என்ன லைஃப் இது, ஒரு ஸ்பென்சர் கல்யாணம் ஆகலை, இதுனா ஒரு லைஃபு அப்படின்னு. நீங்கள் அந்த காலத்தில் தாமரை நெஞ்சம்னு ஒரு சினிமா வந்துச்சு, சரோஜா தேவி இல்லையா, அவள் வந்து எழுதிக்கிட்டே ஒவ்வொரு தூக்கு மாத்திரையாக சாப்பிட்டு செத்து போவா. தான் கதை தாமரை நெஞ்சம். நிறைய சினிமா பார்த்தா தான் நீ ஒரு பாபா ஆக முடியும். அவள் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா சந்தோஷத்தையும் எழுதிக்கிட்டே செத்து போகலான்னு சொல்லிட்டு மாத்திரை டப்பா வச்சுக்கோ அவன் எழுதின்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவள் எங்கேயோ ஆஸ்பத்திரியில் யாரோ கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே மயங்கியெல்லாம் ஆயிருக்கும். அவள் ஆஸ்பத்திரிக்கு போன அப்புறம் அவளுடைய மைண்ட் செட்டு வேறு மாதிரி மாறுது. ஓகேவா, அந்த எப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் ஒரே லைஃபாக அவள் இப்படி பார்த்தது எப்படி இருந்தது, அப்படி பார்க்குற போது எப்படி இருக்குங்கிற மாதிரி 2 இருக்கும். தான் வெரோனிகா வாண்ட்ஸ் டு டைங்கிற மாதிரி. ஸோ நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது நம்ம லைப்ரரியில், நிறைய இருக்குது. எல்லாம் நான் படித்தது தான் ஒரு காலத்தில். அண்டு படிக்கிற பழக்கம் குறைஞ்சிச்சு. ஜனங்க இந்த செல்ஃபோனில் மாட்டிக்கின அப்புறம் படிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாக போச்சு. நம்ம ஊரில் கூட இருக்காங்க ஒருத்தர் 2 பேர் மோட்டிவேட்டட் பை திஸ் ஃபாரின் திங்கிங். அவங்களும் நல்லா தான் எழுதுகிறாங்க. அதனால் எல்லா விதமான புக்கும் படி, எல்லா விதமான ஃபுட்டு. நீ வெயிட்டேரியில் என்ன ஆகுது, எல்லாத்தையும் சாப்பிடு. எனக்கு இந்த நிறைய குழந்தைங்க இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காதுன்னும். எப்போ தான் உனக்கு பிடிக்கும், ஏதாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு தொலை, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லு. பாடுங்க. 1000 பல்லாயிரமாம் ஆண்டு கடந்தோம், ஆண்டவனாய் அடியவனாய் வாழ்ந்து முடித்தோம். 1000 பல பாடல்களை பாடி கழித்தோம், பரம்பொருளை இன்று நம்மில் கண்டு மகிழ்ந்தோம், நம்மில் கண்டு மகிழ்ந்தோம். இப்போது தானா நான் உன்னை பார்க்கிறேன், எப்போதும் உன்னோடு தானே இருக்கிறேன் பாபா. இப்போது தானா நான் உன்னை பார்க்கிறேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.